அனைவருக்கும் வணக்கம். மாதா, பிதா, குரு தெய்வங்களை வணங்கி, எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியையும் வணங்கி, அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பிரிமுடன் வழங்கட்டும் என்று ஆத்மாத்மாக பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கெஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது வர்க்க சக்கரத்துல 3வது பார்ட்டான திரேகானம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த திரேகானத்துக்கு ஒரு பழமொழி உண்டு. திரேகானம் தேகத்துடைய வடிவத்தை சொல்ல போது திரேகானம் தேக ரூபானாம், தேகத்துடைய வடிவங்களை தெளிவா சொல்லு. இதுல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். ஜாதகத்துக்கு பார்க்கக்கூடிய திரேகான முறைன்னு ஒண்ணு இருக்குது. தெய்வத்துடைய சிலைகளை சொல்வதற்கான திரேகானம் ஒண்ணு இருக்கு. நம்ம உடம்புல எந்த இடத்துல ஊனங்கள் ஏற்படும், எந்த இடத்துல இருக்க குறைபாடுகள் எவ்வளவு நாளைக்கு இருக்கும், எவ்வளவு நாளைக்கு போகும், அது எப்படி வந்துச்சுன்னு உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டக்கூடிய வர்க்க சக்கரத்துக்கு திரேகானம்னு பேரு. ரெண்டாவது, ஒரு சிலை எந்த மாதிரியான வடிவங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றதும், அது என்ன விதமான ஆயுதங்களை கையில வச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த திரேகானம் முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு கோவில் பிரசனத்தை பத்தி பார்க்கும்போது, தெய்வ பிரசனத்துல அந்த சொர்ணம் விழுந்த இடத்துல அந்த என்ன லக்கணத்துல விழுந்திருக்குதோ அந்த லக்கணத்துக்குள்ள திரேக்கான வடிவத்தை அந்த தெய்வத்துக்கு சொன்னாங்க. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அப்படியே அச்சு விளைஞ்சவங்க அப்படி சொல்லும்போது 6வது திரேக்கானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனோட வீட்டுல சந்திர நட்சத்திரம் கடைசியும் செவ்வாய் நட்சத்திரம் 2 பாட்டும் கலந்த 20 to 30 பாகை ரிஷபத்துல 20 to 30 பாகை கொண்ட அது ரிஷபத்துல கடைசி திரேக்கானம் சொல்லக்கூடிய அந்த திரேக்கானத்துல சொர்ணம். அப்ப அவங்க கிட்ட அது ஒரு அம்மனுடைய வடிவம், அது செவ்வாயோட வடிவமான அங்காளம்மனுடைய வடிவம், ரொம்ப அலங்காரமா இருக்கும் அப்படின்னு அந்த ரிஷபத்துடைய குணத்தையும் சந்திரன் செவ்வாயோட குணத்தையும் எடுத்து சொல்லும் போது அப்படியே நம்ம தத்துரூபமா அதை வர்ணிக்கலாம். ரொம்ப கோவக்காரமா சாமி, ரொம்ப நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கும், கையில அந்த மாதிரி இதெல்லாம் உக்ர பொருட்கள்லாம் இருக்கும், அலங்காரமா இருக்கும் அப்படின்னு ஒரு திரைக்கானத்தை வடிவத்தை அப்படியே உணர்ந்து சொல்லும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அதுவே நம்ம சாதாரண பிரச்சனைகளை சொல்லும்போது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரும், அதெல்லாம் அந்த கர்ப்பப்பை தொந்தரவு வரும் அப்படின்னு அந்த வடிவத்தை அந்த திரைக்கான விழுந்த புள்ளியும் அதோட திரைக்கான சொல்லும் போது அதுலேயும் மாற்று கருத்து வராது. மருத்துவ ஜோதிடத்துக்கும் பயன்படுத்தலாம், ஒரு உடலமைப்பை வர்ணிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு உருவத்தை எப்படிலாம் இருக்குன்னு சொல்றதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கலாம். இதுலயே சில பூச்சிக்கடிகள் இப்படி வரும் அப்படிங்கிறதுக்கும் இதுலயே நிறைய திரைக்கானது, பச்சை திரைக்கானம், பாச திரைக்கானம், அப்படி திரைக்கானம் நிறைய வகைகள் இருக்கு. எந்த மாதிரியான திரைக்கானம் தான் ஒருத்தர் எப்படி இறப்பாரு அப்படிங்கிறது இந்த திரைக்கானம் ரொம்ப அற்புதமா பயன்பட்டு இருக்கு. முதல்ல திரைக்கானம்னா என்னன்னு, ஒரு ராசியை 3ஆல வகுப்பது. ஒரு ராசிங்கிறது 30 பாகை கொண்டது. அந்த 30 பாகை கொண்ட ஒரு ராசியை 3ஆல் வகுக்கணும்னா 10 10ன்னு சொல்லி 3 10 வரும். முதல் 10 அந்த இடத்துலையும் அதே ராசிலையும், 2வது 10 அந்த ராசிங்க 5வது இடத்துலையும், 3வது 10 முதல் ராசிந்து 9வது ராசியும் வரும். அப்ப ஒரு ராசி தன்னுடைய திரிகோணங்களை இயக்குகிறது அப்படிங்கிறது பார்க்கணும். பரம்பரையா இவருக்கு உடல் அமைப்புல என்ன விதமான மூலக்கூறுகள் அந்த வடிவம் அமைக்கிறது, இவர் தன்னுடைய குழந்தைக்கு என்ன விதமான சக்திகளை அனுப்புறாரு அப்படிங்கிற அந்த ஜெனடிக் கேரக்டரையும் சொல்றதுக்கு இதுல ரொம்ப அற்புதமா பயன்பட்டு இருக்கும். ஒரு நான் சொன்ன மாதிரி ரிஷபத்துடைய மத்திய திரைக்கானம், அதாவது 10 to 20 திரைக்கானம் உள்ள மையப்பகுதி ரிஷபத்துல, அதாவது 5வது திரைக்கானம்னு சொல்லக்கூடிய இடத்துல முழுக்க அது ரோஹிணி நட்சத்திரத்துல வருது. அவர் உடல்நல வியாதி பத்தி கேட்கும்போது தொண்டையில அவருக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அவர் தொண்டை கேன்சருக்காக வந்திருந்தார். அதுவே நம்ம குலதெய்வ பத்தி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாமி வெறும் கழுத்து மட்டும்தான் இருக்கும், கழுத்து தலை வரைக்கும் தான் இருக்கும், கீழே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஆமா, எங்குது வெறும் தலை உருவத்தை வச்சுதான் கும்பிடுவாங்க, கழுத்துல ஒரு முக்கியமான அணிகலனை போடுவாங்க அப்படிங்கிறத நாங்க சொல்றேன். அப்ப அந்த வடிவங்களை என்ன நோக்கத்துல பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக அமைப்பு எடுத்து சொல்லும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. வர்க்க சக்கரத்துல உருவங்களையும் இறப்புகளையும் உருவ அமைப்பையும் உடலில் இருக்கக்கூடிய பின்னங்களையும் சொல்வதற்கு திரைக்கானம் சூப்பரா பயன்படுத்து. ஒரே ராசி கட்டத்துல 2 கிரகங்கள் இருந்தா கூட திரைக்கான்கள் பிரிஞ்சிருந்ததுன்னா அது
ஆரம்ப காலத்துல வேலை செய்யுமா, மத்தியம காலத்துல வேலை செய்யுமா, இறுதி காலங்கள்ல வேலை செய்யுமான்னு பார்க்கலாம். ராசியிலையும் ஒரு கிரகம் 2 பகை கிரகம் ஒண்ணா இருந்து திரேகான்ட்லயும் ஒண்ணா இருந்ததுன்னா அது இளமை பருவத்துல அந்த கிரக சேர்க்கை வேலை செஞ்சிடும். ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் திரைக்காணத்தில் 5வது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை வந்து மத்தியம வயசுல வேலை செய்யும். ராசியில ஒரு வீட்டுல ஒரு கிரகமும் திரேகாணத்துல 9வது வீட்டுல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதே கிரக சேர்க்கையில இருந்துச்சுன்னா அவருடைய முதுமை காலத்துல அது வேலை செய்யும்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றேன். உதாரணமா செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம், மீனத்துல சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கிறோம். அந்த 2 கிரகச்சேர்க்கையும் ஒரே ராசியிலும் ஒரு இடத்துல இருந்து திரேகாண்ட்ல ஒரு இடத்துல இருந்தாலும் அவருக்கு குழந்தை பருவத்திலே அது வேலை செஞ்சிடும் அந்த கிரக சேர்க்கை. இன்னொன்று செவ்வாய் வந்து மீனத்திலையும் ராசியில மீனத்துல செவ்வாய் சனி சேர்ந்து இந்த திரைக்காண்டுல மீனத்துல செவ்வாயும் சனி கடகத்துல இருந்தாரு அப்படின்னா திரைக்காண்டுல பிரிஞ்சு இருந்தாங்க 5வது வீட்டுல இருந்தாருன்னா அது இளம் வயதுல ஒரு 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 25 to ஒரு 50 வயசுல கடுமையா அது பாதிக்கும். ராசியில மீனத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்து திரைக்காண்டுல மீனத்துல செவ்வாயும் விருச்சத்துல சனியும் திரைக்காண்டுல பிரிஞ்சிருந்தாங்கன்னா அதாவது 9வது வீட்டுல அமைஞ்சிருந்தாங்கன்னா அது முதுமை பருவத்துல ஒரு 50 வயசுக்கு மேல இருந்து 75 வயசுல கடுமையா பாதிக்கும். ராசியில ஒரு கிரக சேர்க்கை ஒன்னா இருந்து திரேகாண்டில் ஒன்னா இருந்தா அது இளமை பெறும். ராசியில ஒன்னா இருந்து அது 5வது வீட்டுக்கு பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அது மத்தியம பருவம். ராசியில ஒன்னா இருந்து திரேகாண்டில் 9வது வீட்டுக்கு போயினா அது முதுமை பருவம் அப்படின்னு எந்த பருவத்தில் அந்த கிரக சேர்க்கை அந்த ஜாதகரை பயன்படுத்த பயன்படுத்த போகுது, அல்லது தீமை செய்ய போகுது, அல்லது நன்மை செய்ய போகுது அப்படிங்கிறத அது விளக்கமா சொல்றதுக்கு அது சூப்பரா பயன்பட்டு இருக்குது அப்படிங்கலாம். ஒரு தனிப்பட்டுடைய அணிகலன்கள் எப்படி இருக்குங்கிறது திரைக்காண்ட வச்சு அருமையா சொல்லிட்டு வரலாம். என்ன விதமான அணிகலன்கள் அவர் அணிய விரும்புகிறார், அல்லது எந்த விதமான அணிகலனும் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றதும் திருட்டு பிரசனத்துக்கும் திரைக்காலங்கள் அருமையா பயன்பட்டு விட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த வர்க்க சக்கரங்கள் வந்து ராசி கட்டத்துல உள்ள ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு அது திரைக்கணமா பிரிச்சு அதுல உருவங்களை மட்டும் விலைக்கு சொல்றதுக்கு சூப்பரா பயன்படுங்கிறது தான் இதுல முக்கியமான எவிடன்ஸ். ராசிகள் இருக்கிற ஒவ்வொரு கிரகமும் திரைக்காண்டில் அதோடைய திரிகோணங்கள்ல மட்டும்தான் உட்காரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் என்னாங்கன்னா நம்மளோட கூடுதலான அறிவை வெளிப்படுத்துறதுக்கு இல்லை நம்ம அந்த கூடுதலான பலன் சொல்றதுக்கு பயன்படும் அப்படிங்கிறதா இதுங்க சொல்லுவோம். யாராவது ஜோதிடத்துல ஒரு சிறந்த புகழ் அடையணும் அப்படின்னா தன்னுடைய அறிவை ஜோதிட அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கு பயன்படும் அப்படின்னு பிரிவு நான் சொல்றேன். ஜோதிட அடிப்படை படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர் தொடர்பு கொண்டு செப்டம்பர் 29 ஆன்லைன்ல வகுப்பு படிக்க விரும்ப படிக்கலாம். நாம அக்டோபர் மாதம் 5, 6 இந்த 2 தேதிகளை சென்னையில தோஷமும் பரிகாரம் அப்படிங்கிற வகுப்பு நேரடி வகுப்பு நடத்த காத்திருக்கிறோம். அதில் யாராவது படிக்கணும் கீழே நம்பரை தொடர்புக்கலாம். ஒரு தோஷம் எப்படி ஏற்படுது, அந்த தோஷத்துக்குரிய பரிகாரம் என்னென்ன டைப்ல இருந்தா என்னென்ன வேகமா கேட்கும் வேகமா கேட்காது, எல்லாருமே தோஷத்துக்கு பரிகாரம் செய்யலாமா, பரிகாரமே செய்ய முடியாதவங்க யாரு, பரிகாரம் செஞ்சா யாருக்கு அதிகம் மேலும் பாதிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாருமே ஒரு பரிகாரம் பண்ணிட முடியாது. பரிகாரம் பண்ணி கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க ஜாதகம் எப்படி இருக்கும், ஒரு பரிகாரத்துல தன்னை மேம்படுத்திக்கிறவங்க யாரு, வெறும் வழிபாடா எப்படி செய்யறது அப்படின்னு அதோடைய விரிவான விளக்கங்களை வகுப்பு காத்திருக்கிறேன். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர் தொடர்பு கொண்டு மேலும் பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை மதாபிதா குருவை வணங்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசிகள்.